எங்கே சென்றாலும் ஸ்டாலின் பேசுவதெல்லாம் இல்லை இல்லை புலம்புவது எல்லாம் அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்து விட்டதே என்பதுதான். அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்தது முதல் கடந்த ஓராண்டாக ஒரு மேடை விடாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறார். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பின் தோல்வி உறுதியாகிவிட்டது என்பதை உணர்ந்து கொண்ட ஸ்டாலின் சட்டமன்றத்திலேயே பதறினார். அதற்கு அதிமுக பொதுச் செயலாளரும் சுமார் 7 மாதங்களுக்கு முன்பே பதிலடி கொடுத்து விட்டார். சட்டமன்றத்திலே பேசுறான், ஐயோ ஏன் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டீங்களே, நாங்க யாரோட கூட்டணி வச்சா உனக்கு இல்லையா கவலை? நான் சொன்ன மாதிரி தம்பி சொன்ன மாதிரி பயம் வந்துடுது, மாவட்டத்தில் சொன்ன மாதிரி பயம் வந்துடுது ஸ்டாலின் அவர்களுக்கு. இந்த பேச்சை கேட்டும் கூட ஸ்டாலினுக்கு உரைக்கவில்லை போல. அதிமுகவை பாஜக விழுங்கிவிடும், அதிமுக பாஜகவின் கிளை கட்சி என வாய்க்கு வந்ததை பேசி தன் பயத்தை வெளிப்படுத்தி வருகிறார். காங்கிரஸை அழிக்க வேண்டும் என உருவான திமுகவும், திமுகவை அழிக்க வேண்டும் என உருவான மதிமுகவும், திமுகவை எதிர்த்து உருவான மக்கள் நீதி மய்யமும், முதலாளித்துவ காங்கிரஸை எதிர்க்கும் கம்யூனிசமும் வெட்கமே இன்றி ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு மற்ற கூட்டணி குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்கிறது என கேட்கிறார்கள் ஸ்டாலின் அவர்களே. பிரதமர் அதிமுக பற்றி பேசவில்லை என வருத்தப்படுகிறார் ஸ்டாலின். ஆனால் தமிழ்நாட்டில் கமிஷன், மாஃபியா, கிரிமினல் ஆட்சியாக சிஎம்சி ஆட்சி நடக்கிறது, குடும்ப ஆட்சி நடக்கிறது, பெண்கள் கலாச்சாரத்தை மதிக்காத ஆட்சி நடக்கிறது என குற்றச்சாட்டுகளை அடுக்கினாரே, அதற்கு ஏன் ஸ்டாலின் பதில் சொல்லவில்லை? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு மக்கள் ஒவ்வொரு நாளும் உயிர் பயத்தில் வாழ்ந்து வருகின்றனர். பெண்கள், குழந்தைகளுக்கு துளியும் பாதுகாப்பு இல்லை. வீட்டு வாசலில் பாதுகாப்பாக கோலம் போட முடியவில்லை, பள்ளி செல்ல முடியவில்லை, பேருந்தில் பயணிக்க முடியவில்லை, போதைப் பொருள் விற்பனை, கனிம வள கொள்ளை குறித்து காவல்துறையை நம்பி புகார் அளிக்க முடியவில்லை, கல்லூரிக்கும் வேலைக்கும் பாதுகாப்பாக செல்ல முடியவில்லை. திமுக மற்றும் கூட்டணி கட்சியினரின் அராஜகம் மற்றும் நில அபகரிப்பு அட்டகாசங்கள் தாங்க முடியவில்லை. சட்டம் ஒழுங்கில் மட்டும் இத்தனை ஓட்டைகளை வைத்துக்கொண்டு டிஜிபியை கூட முறையாக நியமிக்க வக்கின்றி பொறுப்பு டிஜிபியை வைத்து ஓடாத ஓட்டை இன்ஜின் ஆட்சியை, கையாலாகாத தனத்தை மறைக்க அதிமுக பாஜக கூட்டணியை பற்றி பேசுவதாக மக்களே விமர்சிக்கின்றனர். மக்கள் நலன் குறித்த அக்கறை சிறிதும் இன்றி ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு மக்களை கொடுமைப்படுத்துவதும் மக்கள் வரிப்பணத்தை கொள்ளையடிப்பதிலும் மட்டுமே குறியாக இருக்கும் உங்களையும், உங்கள் பாவத்திற்கு எல்லாம் துணை போகும் உங்கள் கூட்டணி கட்சிகளையும், நீங்கள் பேசும் பொய்களையும் இனியும் நம்ப போவது இல்லை என உறுதியெடுத்து விட்டார்கள் தமிழக மக்கள். தனி கனவுலகில் வாழும் நீங்கள் தேர்தல் முடிவுகளில் நிதர்சனத்தை புரிந்து கொள்வீர்கள். அப்போது காட்சியும் ஆட்சியும் மாறி இருக்கும்.